ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கூகுள் க்ளவுட். கூகுள் க்ளவுடுங்கிறது ஒன் ஆஃப் தி க்ளவுட் ப்ரொவைடர். அதாவது க்ளவுட் ப்ரொவைடர்ஸில் இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறது AWS, அப்புறம் அசூர், அதுக்கப்புறம் தான் கூகுள் க்ளவுட். பட் கம்பேரிங் டு அதர் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், கூகுள் வந்துட்டு சில ப்ரைஸ் ரிலேட்டடில் வந்துட்டு மற்றதை விட இதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்குது. இருந்தாலும் கூட இப்போ கூகுள் வந்துட்டு தேர்ட் பொசிஷனில் இருக்குன்னா அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு. ஸோ கூகுள் க்ளவுடுங்கிறது இப்போ ஒன் ஆஃப் தி எமர்ஜிங் டெக்னாலஜிஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி லேர்ன் பண்ண போகிறோங்கிறத தான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரேஜோ இல்லை ஒரு கம்ப்யூட்டிங் பவரோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது இன்டர்நெட் மூலமாக ஆன் டிமாண்டை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதா வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னங்கிறத லைன் பை லைன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் நீங்களே வந்துட்டு அதை எடுத்துக்கிறது. லைக் இப்போ உங்களுக்கு ஜியோ யூஸ் பண்ணிருக்கீங்க, 1 GB டேட்டா காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது இன்னொரு 1 GB டேட்டா வந்துட்டு நீங்களே வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் வந்துட்டு தனியாக அப்ளை பண்ணணுமோ இல்லை ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணணுமோ அவசியம் இல்லை. ரெண்டாவது, ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Some services will be available from set of particular regions, but cloud demandங்கிறது ஒரு சிலதெல்லாம் குளோபல் சர்வீஸ்னால் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ரிசோர்ஸ் பூலிங். லைக்வைஸ் ஏதோ ஒரு CPU இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் CPUவை நீங்களும் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்டு இல்லை இன்னொரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் சர்வீஸ் அதுவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஷேர்டு ரிசோர்ஸ்னு இதை சொல்லுவாங்க. இன்னொன்று, ரேபிட் எலாசிட்டி. எக்ஸாம்பிள், நான் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு லிமிட் வரைக்கும் தான் இதோட கெப்பாசிட்டி இருக்கும். சப்போஸ் இப்போ நான் டாவின்சியோ இல்லை அடோப் ப்ரீமியர் ப்ரோவோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட ரேம் கன்சப்ஷன் 8 GB கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணணும்னா திருப்பி இது நீங்கள் கழட்டணும், மாட்டணும், திருப்பி கடையிலேருந்து வரணும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிலே. ரேபிட் எலாசிட்டினா நீங்கள் குயிக்காக வந்துட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். லைக் இப்போ க்ளவுடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்ளிகேஷன் இப்போ ஹங் ஸ்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த CPU வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதான் ஃபைனல் 5th பாயிண்ட், மெஷர்டு சர்வீஸ். அதாவது நீங்கள் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்காக மட்டும்தான் பே பண்ணுவீங்க, அதை தவிர நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அது எந்த லெவலில் மாறிச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எவ்ரிதிங் வந்துட்டு நீங்களே தான் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஈவன் த ஃபிசிக்கல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், டேட்டா சென்டர் ஆகட்டும், நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஓனாக பண்ணுவீங்க. யூஸரே கான்ஃபிகர் பண்ணுவான், யூஸரே மேனேஜ் பண்ணுவான், யூஸரே வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவது வந்துட்டு வெர்ச்சுவலைஸ்டு. இந்த வெர்ச்சுவலைஸ்டு என்விரான்மெண்ட்டில் யூசர் வந்துட்டு அவனுக்கு தேவையானதை கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்ற எல்லாத்தையும் இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அதர் ரிலேட்டட் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளவுட் ப்ரொவைடர்ஸே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. லைக்வைஸ் உங்களோட அப்ளிகேஷன் AWSஓடவோ இல்லை கூகுளோட டேட்டா சென்டர்லேயே ஹோஸ்ட் ஆயிருக்குன்னா ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க, உங்களோட டேட்டாவோட செக்யூரிட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம VPN போட்டுக்கலாம். லைக்வைஸ் we have many options. ஸோ மூணாவது வந்துட்டு சர்வர்லெஸ். இது வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ சர்வர்லெஸ் பற்றி வந்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன், இப்போதைக்கு சொன்னோன்னா புரியாது. லைக் எவ்ரிதிங் வில் பி மேனேஜ்டு பை, நீங்கள் ஈவன் உங்களோட VMs கூட அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உங்களோட கோடு, உங்களோட அப்ளிகேஷன் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதா இந்த சர்வர்லெஸ் ஆப்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக்ஸ் we have to know before getting into the Google Cloud. இவங்க கூகுள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,00,000 கிலோமீட்டருக்கான ஃபைபர் கேபிள்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்குது. அது போக வந்துட்டு உங்களுக்கு 8 வந்துட்டு சப்சி கேபிள்ஸும் இருக்குது. கூகுளோட நெட்வொர்க் மட்டும் 40% ஆஃப் தி இன்டர்நெட்டை வந்துட்டு டெய்லி கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஜோன்ஸ், ரீஜன், மல்டி ரீஜன் பற்றி பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் திங் தான். ஜோன்ஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். ஸோ ஒரு இடத்துல ஒரு 2-3 ஜோன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரீஜன்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 ரீஜன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மல்டி ரீஜன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு
உங்களுக்கு எப்போ புரியணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்துட்டு இந்த யூசருக்கு எனக்கு இவ்வளோ லேட்டன்சி இருக்குங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஜோனில் இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் தான் நான் வந்துட்டு டிப்ளாய் பண்ணும். இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பின்னாடி போகிறப்ப நிறைய படிப்பீங்க. ஸோ ப்ராபப்ளி வி ஹாவ் சம் லேப் செஷன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் சூஸ் பண்ண கூகுள் க்ளவுட் நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, உங்களுக்கு மற்ற க்ளவுட் ப்ரொவைடர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று பில்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரோல் பேஸ்டு லேர்னிங்னு ஒரு ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஆல் த லேப்ஸ் கூகுள்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற எல்லா லேப்ஸுமே வந்துட்டு நீங்கள் 30 days ஃப்ரீயாக கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ சஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் அந்த ஆக்சஸை எடுக்காதீங்க. கொஞ்சம் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. நம்ம ஒவ்வொரு லேபாக பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். எல்லோரும் உடனே கற்றுட்டு வர போகிறதில்ல. வில் see you guys in next video. Bye.